அல்லேலூயா. விடுதலையை விரும்புகிறோம், அற்புதத்தை விரும்புகிறோம், சுகத்தை விரும்புகிறோம், சமாதானத்தை விரும்புகிறோம். ஆனால் ஆண்டவரை மகிமைப்படுத்த மாட்டோம், செய்ய மாட்டேங்கிறோம். அல்லேலூயா. தானியேலுடைய வாழ்க்கையில் ஒன்னே ஒன்று தான். அவன் சிங்கங்களை கண்டோ, ராஜாவின் உத்தரவை கண்டோ, எதை கண்டோ அவர் பயப்படலை. நான் செய்கிறத நான் செஞ்சு கொண்டு தான் இருப்பேன். அதான் வேதம் சொல்லுகிறது. அவன் பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தான் முன் செய்து வந்தபடியே கூட்டமும் இல்லை, குறைக்கவும் இல்லை. ஆமாங்க, கூட்டம் இல்லை, குறைக்கவும் இல்லை. அல்லேலூயா. ஆமாம். இன்னைக்கு உங்கள் குடும்ப ஜெபத்தை அல்லேலூயா குறைச்சிட்டிங்களா? அல்லேலூயா. உங்கள் தனிப்பட்ட ஜெபத்தை குறைச்சிட்டிங்களா? எந்த சூழ்நிலையும் நமக்கு எதிராக வந்தாலும் ஆமென், நாம் தேவனுக்கு செலுத்துகிற அந்த கனத்தையும் மகிமையும் அந்த துதியும் நாம் செலுத்துவோமானால் எந்த சூழ்நிலையும் நம்மை சேதப்படுத்தாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சிங்கங்கள் வரலாம், அக்கினி சூளைகள் நமக்கு எதிராக இருக்கலாம், ஆனால் அது நம்மளை சேதப்படுத்துமா அப்படின்னு பார்த்தோம்னா முடியவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கு, நான் புதுசாக ஒன்றும் சொல்லலையே. அப்போ ஏன் அதை பார்த்து நம்ம பயப்படுறோம்? ஏன் பிரச்சனைகளை பார்த்து பயப்படுறீங்க? உங்கள் தேவன் பெரியவர் என்று சொல்லுங்க. அந்த பிரச்சனையிடம் சொல்லுங்க, என் இயேசு பெரியவர் என்று சொல்லுங்க. உங்கள் சூழ்நிலையிட்ட சொல்லுங்க. ஆமேன். அந்த பிசாசிட்ட சொல்லுங்க. ஆமேன். இந்த உலகத்தில் இருக்கிறவனை உன்னை காட்டிலும் நான் ஆராதிக்கிற இயேசு பெரியவர் என்று சொல்லுங்க. துதித்து பாருங்க, இடைவிடாமல் துதித்து பாருங்க, அவரை மகிமைப்படுத்தி பாருங்களேன். துயரம் உங்களுடைய வாழ்க்கையில் அணுகவே அணுகாதுங்க. அல்லேலூயா. ஏனென்றால் நமக்கு ஜெயம் தருகிற தேவன் அவர்தான். எஃப் மேஜர். நமக்கு ஜெயம் தருகிற தேவன் அவர்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. வெள்ளம் போல சத்துரு வரலாம், ஆமென். நமக்கு எதிராக எவ்வளவோ பிரச்சனைகள் வரலாம், ஆனால் நம்முடைய ஆவியானவர், நமக்குள் இருக்கிற ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக நின்று நமக்கு ஜெயக்கொடியை ஏற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?